சிறுகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம மனோஜ் இருந்துட்டு ஃபுல்லா குடிச்சிருக்காரு. அத பார்த்துட்டு இருந்த நம்ம விஜயாவுக்கு ரொம்பவே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு அடுத்ததா சிந்தாமணி இருந்துட்டு இதுதான் சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு ரூ. 50,000 பணத்த வந்து குடுக்குறாங்க. விஜயா இருந்துட்டு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல சிந்தாமணி அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் நம்ம முத்து இருந்துட்டு மீனாவோட கஷ்டத்த வந்து புரிஞ்சுக்கிறாங்க. குடும்பம் இப்படி சிதறி போயிடும்னு சொல்லிட்டு தான் மீனா வந்து இந்த உண்மைய மறைச்சிருக்கு. இது தெரியாம நம்ம மீனா கிட்ட சண்டை போட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் நம்ம முத்துவும் மீனா செஞ்சது தான் சரி அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு வராங்க. அதுக்கு அடுத்ததா கிறிஷ் இருந்துட்டு அதான் ரோகிணி ஆண்டி தான் என்னுடைய அம்மான்னு உங்களுக்கு தெரிஞ்சது, அதனால நாங்க உங்க வீட்டுக்கு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரோகிணியோட அம்மா இருந்துட்டு என் பொண்ணு பண்ண தப்புக்கு நாங்களும் தொண போட வேண்டியதா ஆயிடுச்சு. அதுக்காக எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டாலையும் தீராது. ஆனா மன்னிப்புன்ற வார்த்தையை தவிர வேற என்ன சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல. எங்கள மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியோட அம்மா வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ரோகிணி இருந்துட்டு ஸ்ருதியும் மீனாவையும் பார்த்து நீங்க 2 பேரும் தான் மனோஜ் கூட நான் செய்றதுக்காக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. உனக்கு உதவி பண்ண போய் தான் நானும் அவரும் சண்டை போட்டுட்டு இருக்கோம். உன்னால ரவியும் ஸ்ருதியோட வாழ்க்கையும் நாசமா போணுமா? அதனால ஒண்ணும் தேவையே இல்ல அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. அப்படின்னா நானும் மனோஜும் பிரிக்கணும்னு நீங்க 2 பேரும் ஆசைப்படுறீங்களா? அப்படி மட்டும் நாங்க பிரிஞ்சுட்டோம். உங்க 2 பேரோட வாழ்க்கையும் நான் நல்லா இருக்கவே விடமாட்டேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.